எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தொப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பருப்பு ரசம் தாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். இப்போ அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அது கூட 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதுவும் தோலோடு எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு வேக வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டேன். இது கூட 2 பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ளதை தூக்கி போட்டுருங்க. இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். பருப்பு ரசத்துக்கு புளி அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக தான் புளிக்கணும். இப்போது தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவு போல் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பிறகு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். சூடு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடு வந்ததும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ரசத்துக்கு சேர்க்கும் போது நல்லா இருக்குங்க. பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கி விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசலை அதில் சேர்த்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்கணும். ரொம்பவும் கொதி வரக்கூடாது. இப்போ தான் நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள். லைட்டாக கொதி வந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இதில் கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். அப்படி ஒரு ரசங்க. இதை அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி ஒரு சூப்பரான வாசனையோடு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.